வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: அயோத்தியில் நடைபெறும் ஸ்ரீ ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சாதனை படைத்த 19 சிறாருக்கு பால் புரஸ்கார் விருதுகளை இன்று வழங்கி கௌரவிக்கிறார். மாநில சுயாட்சியை உறுதி செய்யும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இன்று ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு 4 தங்கப்பதக்கங்களுடன் முன்னிலை வகிக்கிறது. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் ஸ்ரீ ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை உற்சவம் இன்று நண்பகல் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதிலும் இருந்து ஆன்மீக தலைவர்கள் மற்றும் மத குருக்கள் ராம்லல்லா பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். நாட்டின் பல பகுதியிலும் இருந்து வந்துள்ள பழங்குடியின மக்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடையே உரையாற்ற உள்ளார். ஸ்ரீ ராம ஜென்ம பூமி கோவில் கட்டுமானத்தில் பணிபுரிந்தவர்களிடம் பிரதமர் கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழமையான தொன்மை சிறப்புமிக்க குபேர் டிலா சிவபெருமான் கோவிலுக்கும் பிரதமர் சென்று தரிசித்து பூஜையில் பங்கேற்க உள்ளார். அயோத்தி ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டை விழாவை தூர்தர்ஷனில் ஒளிபரப்ப விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டிடி நியூஸ் மற்றும் டிடி தேசிய அலைவரிசைகளில் 4K தரத்துடன் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டை நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்துள்ளார். 40க்கும் மேற்பட்ட கேமராக்கள் மூலம் அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெறும் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். 11 நாட்கள் தீவிர அனுஷ்டானம் செய்து இந்த புனிதமான நிகழ்வை சிறந்த முறையில் நடத்துவதற்கு பிரதமர் எடுத்த முயற்சியை தாம் உளமாற பாராட்டுவதாக கூறியுள்ளார். ஸ்ரீராமரின் நீதியும் மக்களின் நலனுக்காக அவர் கொண்ட அன்பும் நாட்டின் அரசு நிர்வாகத்தில் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு சமூக பின்னணிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அனைவரையும் சமமாக பாவித்து அன்போடும் கண்ணியத்தோடும் நடத்த வேண்டும் என ஸ்ரீராமர் அருளிய சிந்தனையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீராமர் பிரதிஷ்டை விழாவை நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் கொண்டாடுவது குறித்தும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 19 சிறாருக்கு பிரதமரின் பால் புரஸ்கார் விருதுகளை இன்று புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவிக்கிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலை மற்றும் கலாச்சாரம், வீரதீர செயல்கள், புதிய கண்டுபிடிப்புகள், சமூக பணி மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய 19 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இந்த விருதிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 18 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 2 முன்னோடி மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள சிறார் இந்த விருதுகளை பெறுகிறார்கள். மத்திய குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி, இணையமைச்சர் திரு முஞ்சபாரா மகேந்திரபாய் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். சாதனை படைத்த 5 முதல் 18 வயது வரையிலான சிறாருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. பால் புரஸ்கார் விருது பெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கலந்துரையாட உள்ளார். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் பால் புரஸ்கார் விருது பெற்றவர்கள் பங்கேற்கிறார்கள். சாதனை படைத்த சிறாருக்கு பால் புரஸ்கார் விருது வழங்கப்படுவதால் தேசிய அளவில் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இளைய சமுதாயத்தினருக்கு உந்து சக்தியாக அமையும் என்று எமது தில்லி செய்தியாளர் தெரிவிக்கிறார். திமுக அரசு மக்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், மாநில சுயாட்சியை உறுதி செய்யும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று கூறியுள்ளார். மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரத்தை உறுதி செய்யவும் இந்த திருத்தங்கள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை திமுக தொடங்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்டவை தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருந்தன என்று பயனாளிகள் தெரிவித்தனர். ஆலங்கோட்டை கிராமத்திலிருந்து பாலமுருகன் பேசுறேன். எங்க கிராமத்துல புதுசா கல்யாணமான உடனே பாரத பிரதமர் திட்டத்தின் மூலமா புதுசா கேஸ் இணைப்பு பெற்று நான் மட்டும் இல்ல என்னை போல நிறைய குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல பயன்பெற்றவர்கள் நானும் ஒருத்தர். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி இந்தியா முன்னேறுவதை பொதுமக்களால் நாங்களும் அதுல கைகோர்த்து இந்த பாரதத்தோட பிரதமர் மோடியோட நாங்களும் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். விவசாயிகளுக்கு வருடத்துக்கு கொடுக்குற 6,000 ரூபாய் பத்தி விளக்கமா சொன்னாங்க. அந்த விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் விண்ணப்பித்து அதில் பயன்பெற்று இருக்கிறோம். விண்ணப்பித்து பயன்பெறாத விவசாயிகள் விண்ணப்பித்து பயன்பெற முயற்சி செய்து வெற்றி அடைவோம். கீழத்திற்கு பலபடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். ஜல்ஜீவன் மிஷின் இதுல தண்ணீர் கொடுத்ததுனால எங்க ஊர் எல்லா கிராமத்துல தண்ணீர் வசதி திறம்பட இருக்கு. மத்திய அரசு திட்டங்களை இது நேரடியாக சொன்னாங்க. அதை அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதுல நிறைய இந்த வீடு கட்டும் திட்டங்களும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்று ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இதனை தெரிவித்துள்ளார். இருவரிச் செய்திகள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக திகழ்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லடாக்கில் வரலாற்று சிறப்புமிக்க மமானி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் குறித்து மாநில அரசின் சிறப்பு செயலர் திரு சங்கர் ஆய்வு செய்தார். ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு 4 தங்கப்பதக்கம் உட்பட மொத்தம் 6 பதக்கங்களுடன் முன்னிலை பெற்றுள்ளது. தில்லி 3 தங்கப்பதக்கங்களுடன் 6 பதக்கங்களை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. மேற்குவங்க அணி 1 தங்கப்பதக்கத்துடன் மொத்தம் 4 பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சிங் தங்கம் வென்றுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் தமது மாரத்தான் ஓட்டத்தை 2 மணி 14 நிமிடம் 19 வினாடிகளில் அவர் முடித்துள்ளார். அடுத்ததாக வந்த சீனாவின் ஹுவாங் மான்சிங்கை விட 65 வினாடிகள் தாமதமாக முடித்தார். ஓமனில் நடைபெறும் மகளிர் 5 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் கலந்து கொள்ளும் 5 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி நேற்று மஸ்கட் புறப்பட்டுச் சென்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்தை தோற்கடித்து இந்திய மகளிர் அணி உலக ஹாக்கி கோப்பை போட்டியில் விளையாட தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் நடைபெறும் ஸ்ரீ ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சாதனை படைத்த 19 சிறாருக்கு பால் புரஸ்கார் விருதுகளை இன்று வழங்கி கௌரவிக்கிறார். மாநில சுயாட்சியை உறுதி செய்யும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இன்று ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு 4 தங்கப்பதக்கங்களுடன் முன்னிலை வகிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.